ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது இந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகை குறித்த ஒரு சிறப்பான செய்தி. உலகம் முழுவதும் இந்த நாட்களிலே பெந்தைக்கோஸ்தே பண்டிகை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவருடைய முக்கியத்துவத்தை உணராமல் இருப்பது துக்கமான ஒரு காரியம். துக்கம் மாத்திரமல்ல, அது வேதனையான ஒன்று. நாளின் செய்தி என்னவென்றால், the promise of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய வாக்கு தத்துவம். பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே இருந்து இந்த நாள் வரைக்கும் கிரியை செய்கிறார். ஆதியாகமத்தை வாசிக்கிறோம், அவர் ஜலத்தின் மேல் அசைவாடின் ஆவியானவர். அந்த நாட்களிலே ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஒரு குறிப்பிட்ட மனிதன் மேல் வந்து இறங்கினார். அந்த வேலையை முடிந்த பிறகு அவர் அவனை விட்டு விலகினார் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல, அவர் தங்கி தாபரிக்கிறவர். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், இன்றைய திருச்சபைகளும் இன்றைய தனி மனிதர்களும் அதிகமாக இன்றைக்கு ஆவியானவரை குறித்த அறிவில்லாமலும் ஆவியானவர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமலும் அவரை மேன்மைப்படுத்தாமல் இருப்பது மிக துக்கமான ஒன்று. இன்றைய ஆராதனைகளிலே பாடல் ஆடல் இருக்கிறது, ஆனால் தேவனுடைய அந்த அபிஷேகம் இருக்கிறதா என்பது கேள்விக்குறி. நாளினுடைய செய்தி என்னவென்றால், இன்றைய திருச்சபையின் மிகப்பெரிய தேவை பரிசுத்த ஆவியானவர். அறையில் நினைக்கிறார்கள், கட்டடம் தேவை, உபகரணங்கள் தேவை, அல்லாவிட்டால் இசைக்கருவிகள் தேவை, ஏசி தேவை. இல்லை, இன்றைய மிகப்பெரிய தேவை பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை. ஆங்கிலத்தில் சொல்வேனால் the greatest need of the church. இன்றைய திருச்சபையின் மிக முக்கியமான ஒரு தேவை பரிசுத்த ஆவியானவர். திரும்ப சொல்லுகிறேன், இந்த உலகத்துல பலவிதமான பாவங்கள் பேசப்பட்டிருக்கு திருமறையில. ஆனால் அதில் மிகப்பெரிய பாவம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவது. எனவேதான் அடிக்கடி திருமறை சொல்கிறது, ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள், quench not the spirit. அப்படியானால் இன்றைக்கு ஆவியான் துக்கப்படுத்துகிற மக்கள் ஏராளம். உங்கள் செய்கைகள், உங்கள் கிரியைகள், உங்கள் பேச்சு, இது எல்லாமே ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது. மனித உறவுகள்ல கூட how you speak with the family, நீங்கள் பேசுகிற அந்த உரையாடல் கூட ஆவியார் இருக்கிறார். உங்கள் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் ஆவியார் இருக்கிறார். என் அன்பு ஊழியர்களே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய செயல்பாடுகள் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? என்னோடு சொல்ல நம்புகிறேன், உங்கள் ஒவ்வொரு செயல்பாடும் ஆண்டவரை பிரியப்படுத்தும், ஆவியானவரை இல்லாட்ட துக்கப்படுத்தும். நீங்க கேட்கலாம், நான் அவரை ஒண்ணு திட்டலையே, அவர்கள் நான் கேவலமா பேசவில்லை. உடைய செயல்பாடுகளே அவரை ஆவியான மகிழ்ச்சியாக்கும். உடைய செயல்பாடுகள் ஆவியானவரை துக்கப்படுத்தும். இன்றைக்கு ஆவியானவர் ஒரு தனி மனிதனுக்கு தேவை, குடும்பங்களுக்கு தேவை, திருச்சபைக்கு தேவை, தேசத்திற்கு தேவை. திரும்ப சொல்லுவேன், the spirit of Holy Spirit needs individual. தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஆவியானவர் தேவை. இல்லை என்றால் பாவமான உலகில நான் வாழ்வது மிக கடினம். நாள்தோறும் சவால்கள், நாள்தோறும் போராட்டங்கள், நாள்தோறும் பாடுகள், நாள்தோறும் பிரச்சனைகள். இப்படிப்பட்ட தனி மனித வாழ்க்கையில இன்றைக்கு ஆவியானவர் இல்லை என்றால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அதே போல குடும்பத்துல கூட இன்னைக்கு குடும்பங்களிலேயும் ஆவியானவர் இல்லை என்றால் அன்பானவர்களே, அங்கே வெறுமை காணப்படும். எனவேதான் வெறுமையான உலகத்துல ஆவியானவர் அசைவாடினா எழுதப்பட்டிருக்கிறது. செய்தி, ஆவியானவர் தனி மனிதனுக்கு தேவை, ஒரு குடும்பத்திற்கு தேவை, ஒரு திருச்சபைக்கு தேவை, நம்முடைய தேசத்திற்கு தேவை. உலகெங்கும் இன்றைக்கு எழுப்புதலை கண்டிருக்கிற நாடுகளை பாருங்களேன். அங்கெல்லாம் ஆவியானவருக்கு முதலிடம் கொடுக்கிற மக்கள் ஏராளம். கொரியாவிலே எழுப்புதல். கடந்த நாட்களிலே நான் கானா என்கிற ஒரு ஆப்பிரிக்க தேசத்துக்கு கடந்து வந்தேன். கடந்த மாதத்துல மார்ச் மாதம். அங்கே ஆவியானவரை அதிகமாய் கனம் பண்ணுகிற மக்கள். ஆவியானவருக்குத்தான் முதலிடம். அவருடைய ஆராதனை 6 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 11 மணிக்கு முடியுது. நான் நேரத்துக்கு செல்லவில்லை. ஆவியானவரை கனம் பண்ணுகிறவர்கள், ஆவியானவருக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகளிலே எந்த அளவுக்கு ஆவியானவரை கனப்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதே போல, அதாவது சப்தம் ஆவியானவர் அல்ல. அதாவது நினைக்கிறாங்க, சவுண்ட் இஸ் நாட் ஹோலி ஸ்பிரிட். அவர் மென்மையானவர், மேன்மையானவர், இனிமையானவர்,
நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவர் நம் ஆளுகை செய்கிறவர். என்னுடைய கருத்து என்னவென்றால், இன்றைய தற்கால உலகத்திற்கு மிகப்பெரிய தேவை ஆவியானவர். அவர் வரும்போது நம்முடைய திருச்சபைகள் மாற்றப்படும், நம்முடைய குடும்பங்கள் மாற்றப்படும், தனி மனித வாழ்க்கை மாற்றப்படும். நன்றாக கவனியுங்கள். ஏன் இன்றைக்கு தனி மனித வாழ்க்கையில வீழ்ச்சி இருக்கிறது? ஏன் தனி மனித வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை? ஏன் தனி மனித வாழ்க்கையில ஒரு தேக்கம்? இதற்கு எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் என்றால், ஆவியானவருக்கு கொடுக்க வேண்டிய கணம், ஆவியானவர் கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை கொடுக்காமல் இருப்பது மிகப்பெரிய வேதனையான ஒன்று. இந்த நாளிலே let us rediscover, திருமுறையாக அந்த ஆதி அப்போஸ்தலர் நிலைக்கு நாம் கடந்து வருவோம். அன்பானவர்களை, பாடல் பாடுகிறோம், ஆதி நிலையை எங்குவோமே. இந்த நாளிலே அந்த ஆதி நிலையை இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளிலே இந்த ஆடலுக்கும் பாடலுக்கும், அதாவிட்டால் மின் விளக்குகளுக்கும் இருக்கிற இசைக்கருவிகளுக்கும் அந்த உள்கட்டமைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் ஆவியானவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே சற்று யோசித்து பாருங்கள். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், the secret of the success, அதாவது தனி மனித வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை. ஊழியத்தினுடைய வெற்றியினுடைய ரகசியம் தனி மனித ஆவியானவருடைய ஆளுகை. எனவே என் அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த நாளிலே அந்த ஆவியானவருடைய அந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் ஏற்பட்ட அனுபவத்தை உங்கள் திருச்சபையும் என் திருச்சபையும் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் சொன்னது போல, இவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர். வேதத்தில் ஏராளமான வாக்குத்தத்தம் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒன்று யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 16 வசனம். யோவான் 14:16 18 வரைக்கும் தெரிந்த வசனங்கள் தான். ஆனாலும் திரும்ப முறை நினைப்பூட்ட விரும்புகிறேன். 16 வசனம், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படியான ஒரு சக்தி ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு தந்தருளுவார். அடுத்த வார்த்தை 17 வசனம், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களோட வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இந்த வார்த்தையை ஒவ்வொன்றை விளக்க விரும்புகிறேன். கவனிகள். The promised Holy Spirit, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர். அவர் என்ன செய்கிறாராம்? என்றென்றைக்கும் உங்களோடு கூட. அன்பான தேவ ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, என்றென்றைக்கு உங்களோடு கூட. யோசித்து பாருங்களேன், நம்மோடு ஊழியத்தில் பயணித்த எத்தனை பேர் நாம் துணை என சொன்னவர்கள், உறவுகளிலே, திருச்சபையிலே, ஊழியங்களிலே நம்மோடு தோள் கொடுத்தவர்கள் இன்றைக்கு இல்லை. அவர்கள் சொன்ன வார்த்தை அப்படித்தான், நான் உங்களோடு சாகும் வரை. இப்படி சொல்லி இருக்கிறாங்க. என் உயிர் என் போதகருக்கு, அப்படிலாம் வீரவசனம் பேசின ஊழியர்களை பார்த்தேன். அன்பான தேவ பிள்ளைகளே, அது ஒரு வசனம். அவங்க இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. நீங்க என்ன கவனிச்சு பாருங்களேன். ஒரு ஊழியன் மரிக்கும் போது அதாவது அந்த நபருக்காக பாடுபட்ட அந்த ஊழியன் ஒரு குடும்பத்துக்காக பாடுபட்டிருப்பார், தனிநபருக்காக பாடுபட்டிருப்பார், அந்த மனிதனை உயர்த்தி இருப்பார். அந்த ஊழியன் மரித்த உடனே இவர் இவர் அப்படியே விட்டு போய்விடுகிறார். விசுவாசிகள் போய்விடுகிறார்கள். அந்த ஊழியரால் வளர்த்து ஆளாக்கப்பட்ட மக்களும் காணாமல் போகிறார்கள். இன்னொரு சரணாலயத்தை தேடி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அற்ற குளத்து அருநீர் பறவை போல உலகமேதான், காசுதான் கடவுள். பானையிலே சோறு இருக்கும் போது பூனைகள் எல்லாம் வரும். ஆனால் இவர் சொல்லுகிறார், நான் என்றென்றைக்கும் உங்களோடு கூட. வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும், தாழ்விலும் உயர்விலும், வறுமையிலும் வளர்ச்சியிலும், இல்லாமையிலும் இருக்கும் போதும், செழிப்பிலும் வறுமையிலும், தூஷித்தாலும் யாசித்தாலும், அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, என்றென்றைக்கு உங்களோடு கூட. தெரிய நினைக்கிறேன், நம்மை குறித்து ஒரு விமர்சனம் வரும்போது, தவறான விமர்சனங்கள், பொய்யான விமர்சனங்கள், நெருக்கமானவர்கள் கூட நம்ம விலகி போகிறார்கள். அது பல காரணங்களை சொல்லுவாங்க. நெருப்பில்லாமல் புகையாது, அப்படிலாம் நிறைய தத்துவங்கள்லாம் பேசுவாங்க. அப்படிப்பட்ட நேரங்களில ஆவியானவர் சொல்லுகிறார், என்றென்றைக்கும் நான் உங்களோடு. இரண்டாவது குறிப்பு, அவர்
அவருக்கு ஒரு பெயர் சத்திய ஆவியானவர். அன்பு ஊழியர்களே, அறிவினால் கொடுக்கிற செய்தி அல்ல, ஆவியானவரால் கொடுக்கிற செய்தி. என்னுடைய இத்தனை ஆண்டுகளை பார்த்திருக்கிறேன். படிப்பறியாத, இலக்கணம் இலக்கியம் தெரியாத அநேக ஊழியர்கள் அவருடைய செய்தி ஆழமானது, அற்புதமானது. ஒரு சின்ன பிளாஷ்பேக். இன்றைக்குத்தான் செய்திக்குரிய ஏராளமான புஸ்தகங்கள் ஊடகங்களில, ஆன்லைன்ல ஏகப்பட்ட கோடிக்கணக்கான செய்திகளை கேட்கலாம். இட் கம்ஸ் இன் ஆன்லைன். ஏராளமான புஸ்தகங்கள். அந்த நாட்களிலே 70, 60, 50 நாட்களில இப்படிப்பட்ட ஆவிக்குரிய நூல்கள் இல்லை, இப்படிப்பட்ட ஊடகங்கள் இல்லை, இப்படிப்பட்ட செர்மன் அவுட்லைன்ஸ் இல்லை, இப்படிப்பட்டதான இந்த இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட்ல இருக்கிற செய்திகள் இல்லை. ஆனால் அவருடைய இன்றைக்கு ஆழமானது. ஒரு சுந்தரமையா அவர்கள், அதே போல சாது இயேசுதாஸ் ஐயா அவர்கள், இவருடைய செய்திகள் எல்லாமே ஆழமானது. கொச்சு குஞ்சன் சொல்லுவாங்க ஒரு பாஸ்டர். அதுபோல் நிறைய பேர், பாஸ்டர் பெஞ்சமின் என்கிற ஒரு சர்ச் ஆஃப் காட் போதகர், இப்படி பலரை சொல்லிக்கொண்டே போகலாம். அவரெல்லாம் ஆங்கிலம் படித்தவர்கள் அல்ல. சாதி இயேசுதாஸ் ஐயாலாம் எத்தனை பேர் சொல்லலாம். ஒரு காட்டாத்துறை தாமஸ் ஐயா அவர்கள், சொல்லிக்கொண்டே போகலாம். பாஸ்டர் ஸ்டீவன் பல்லாவரம் அவர்கள், எல்லாருமே இலக்கணம் இலக்கியம் படித்தவர்கள் அல்ல. ஆனாலும் தேவன் அவர்களை பயன்படுத்தி இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு என்பது பிள்ளையே, அவர் சத்திய ஆவியானவர். அப்படியானால் உலகம் அறியாத ஒரு சத்தியத்தை கற்று வெளிப்படுத்துவார். இது என்னுடைய அனுபவம். அறிவு பயன்படாது, ஆற்றல் பயன்படாது. இன்றைக்கு யாரை பார்த்தாலும் டாக்டர், பிஷப், மாடரேட்டர், ஆனா செய்தியே இல்லை. இது உண்மை, குற்றப்படுத்த அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், என்னுடைய பட்ட படிப்போ என்னுடைய இந்த பட்டங்கள் தேவையில்லை. ஆவியா சத்திய ஆவியானவர். அந்த வார்த்தை சொல்லப்படுது, சத்திய ஆவியானவர். இரண்டாவது, அவர் என்ன செய்கிறாரா, சோர்ந்து போன நேரங்களிலே நம்மை தேற்றுகிறார். தேற்ற ஆட்கள் இல்லை, அரவணைக்க ஆட்கள் இல்லை. கணவன் மனைவி கூட அனைவருக்கு அப்படிப்பட்ட தேற்றுகிற மனைவி இல்லை. யோபின் மனைவியை போல நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல தேற்றுகிற கணவன் இல்லை. நான் உனக்கு என்று சொல்லுகிற கணவர்கள் இல்லை. இப்படிப்பட்ட எதிர்மறையான உலகத்துல ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை தேற்றுகிறேன். ஐ கம்ஃபர்ட்ஸ் யூ. இந்த உலகம் நம்முடைய குறைகளுக்கும் குற்றங்களுக்கும் ஒரு காரணத்தை சொல்லும். நீ இப்படி பண்ணியிருந்தா நடந்திருக்காது, நீ வாழ்க்கை ஏதோ தவறு இருக்கிறது, இதனாலதான் இதெல்லாம். இப்படிப்பட்ட நம்மை குறை சொல்லுகிற உலகம் இது, குற்றம் கண்டுபிடிக்கிற உலகம். என்னுடைய வாழ்க்கையில் கூட நடந்து சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 10 அடைப்பு எனக்கு 5 வைன் உள்ள குழாய் போட்டிருக்குது. அனைவருடைய சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், ரொம்ப பேசினாரு, அதனால ஆண்டு படுக்க வச்சுட்டாரு, இப்படி உலகம் சொல்லும். ஆனால் இவர் அப்படி அல்ல. என் குறைகளை அறிந்தவர், என் குற்றங்களை அறிந்தவர், என்னுடைய மாறுபாடான வாழ்க்கை அறிந்தவர். அவர் சொல்லுகிறார், ஐ வில் கம்ஃபர்ட்ஸ் யூ. உன்னை தேற்றுகிற ஆவியானவர். அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு வார்த்தை ரொம்ப அழகா போடுறது, இந்த உலகம் அவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினாலே. இந்த ஆவிக்குரிய உலகம் கூட இப்படித்தான் இருக்கிறது. அவரை காணாமல், அவரை அறியாமல். இந்த ஆலயங்கள் எப்படி தெரியுமா, ஒரு 1 பாட்டு, அடுத்து ஒரு பெரிய அறிவிப்பு, அடுத்து ஒரு செய்தி, ஒரு ஆவியானுடைய அபிஷேகம், நிறைவு நடத்தப்பட வேண்டும். அப்படி இல்லை. இந்த எல்லாருமே, அதாவது அறிவு பேசுகிறது, ஆவியான பேசுகிறதா தெரியல. அறிவு அறிவை தொடும், ஆவியானவர் ஆத்துமாவை தொடுவார். என்னை கேட்டுக்கொண்டு என்பது பிள்ளையே, நானும் ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக கர்த்தருடைய வார்த்தையை நான் போதிக்கிறேன். பல முறை சொல்லியிருக்கிறது போல ஏராளமான செய்திகளை இதை பதிவு பண்ணிருக்கேன். 7000க்கு மேலாக ஒரு 50 ஆவிக்குரிய நூல்களை எழுதியிருக்கிறேன். நான் சொல்ல வந்த ஒரு கருத்து என்னவென்றால், அறிவிலே பேசப்படுகிற ஒன்று அறிவைத்தான் தொடும், ஆவியானவர் பேசப்படுகிற ஒன்று ஆவியானவரை தொடும். இன்றைக்கு என் உள்ளத்துல பல 70 கேட்ட செய்தி நினைவு இருக்கிறது. பெஞ்சமின் அவர்கள் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை சூழ்ந்திருக்க எழுதுவதில் அவர் பேசின ஒரு வார்த்தை. இப்படி நிறைய பேர் சொல்லிக்கொண்டே போகலாம். சுந்தரமையா அவர்கள், நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உனக்கு நன்மை வரும். அப்படி நிறைய ஒவ்வொரு ஊழியக்காரருடைய செய்தி எல்லாம் 70 கேட்ட செய்திகள் தான், 80களில். நான் சொல்லுகின்ற சத்தியம் என்னவென்றால், அன்பானவர்களே,
இந்த உலகம் சத்திய ஆவியானவரை காணாமல் இருக்கிறது. அதான் சொன்னேன், இது வேதனை, வெட்கம், அவமானம். ஆவிக்குரிய மக்கள் கூட ஒன்லி இன்டெலெக்சுவல். திரும்ப சொல்லுவேன், நீங்க ஏதாவது எப்படி வேணா நீங்க பேசலாம், அதாவது அவருடைய மேன்மையை காணாமல், அவருடைய மகிமையை காணாமல், அவருடைய புகழ்ச்சியை காணாமல், அந்த வார்த்தை சொல்லுகிறது காணாமலும் அறியாமலும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடையர்களே, இருகாரம் கூப்பி உங்களை சொல்லுகிறேன், கல்லூரி படித்திருக்கலாம், மிகப்பெரிய பாண்டித்யம் பெற்றா இருக்கலாம், உங்கள் பெயருக்கு பின்னால் ஏராளமான பட்டங்கள் இருக்கலாம், டசன்ட் மேட்டர். ஆனால் அவரை அறிகிற அறிவுதான் மிகப்பெரிய வாழ்க்கை. அந்த வசனம் சொல்லுகிறது அவரை அறியாமலும். இரண்டாவது, அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஏனென்றால் உலகத்துக்கு கொடுக்கிற அந்த மதிப்பை ஆவியானவர் கொடுப்பதில்லை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு, அது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவம், அந்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு தாகம், ஒரு விவேகம். வாங்கி வாசித்திருப்பீங்க 4th டைமென்ஷன் புஸ்தகத்துல. அல்லது ஒரு நாள் ஆவியானவரை அவர் வலியுறுத்துவார். நான் பலமுறை கொரிய தேசத்திற்கு போய் வந்திருக்கிறேன். அந்த பிள்ளைகள் காலை 5 மணி முதல் இரவு 11 மணி ஜெபிக்கிறார். அதாவது ஆவியிலே சின்ன பிள்ளை கூட ஜெபம் பண்ணது. நான் சொல்ல வருகிற கருத்து என்னவென்றால், உலகம் அதை புரிந்து கொள்ளல, அந்த ஆவிக்குரிய மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். வசனம் சொல்லுகிறது அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிகாஸ் they don't know that. அவங்களுக்கு தெரியல, அந்த மேன்மை புரியல. அடுத்த வார்த்தை, நான் உங்களோடு வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உங்களோடு வாசம் பண்ணி, என் துன்பத்தில், என் துயரத்தில், என்னுடைய வேதனையில், என் வியாதியில், என்னுடைய அலைச்சலில் அவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அவரை அறிவீர்கள். அடுத்த ஒரு 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், the promise of the spirit, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர். 15:26 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்படுகிறதுமாகிய சக்தி ஆவியாகிய தேற்றரவாளன். 2 காரியங்கள். the origin of the Holy Spirit. பசுத்த ஆவியானவர் பிதாவிடத்திலிருந்து. அவர் யார்? சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர், உண்டு பண்ணினவர், ஆளுகை செய்கிறவர், அதிபதி, இரட்சகர், ராஜா. அந்த பிதாவினிடத்திலிருந்து. இன்னைக்கு பாருங்கள், நம்ம எல்லாருமே இந்த மனிதனிடத்திலிருந்து தான் பெற்றுக் கொள்ளுகிறோம். அது தவறல்ல. இன்னைக்கு எல்லாருக்குமே விசுவாசிகளுக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள். அவரை பின்பற்றுவது, அவரை போலவே பாடுவது, அவரை போலவே அந்த கண்களை மூடுவது, அவரை போல் தலைகளை அசைப்பது, அது தவறல்ல. ஆனால் அதை விட பிதாவிடத்திலிருந்து பெறுகிற அந்த அபிஷேகம் மேன்மையானது. இந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த வார்த்தை அடுத்த என்ன, அந்த promise of the Holy Spirit, அவர் தேற்றரவாளன். தேற்றரவாளன் ஆரம்பத்திலே சொன்னேன், he comforts in all circumstances. உங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர். ஒரு கணவனை விட, ஒரு தாயை விட, ஒரு மனைவியை விட, உலகத்துல ஒரு தாய் தேற்றுவது போல அவர் சொல்லுகிறார், அதை விட அதிகமாய் தேற்றுகிறவர் ஆவியானவர். தாய் கூட சலிப்பு ஏறலாம், தாய் கூட உன்னை மறக்கலாம். ஆனால் இவர் always comforts you at all circumstances. எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை தேற்றுகிறவர். அடுத்து ஒரு வார்த்தை போடுறது, அவர் என்னை குறித்தே சாட்சி கொடுப்பார். அப்படியானால் ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு மனிதனுக்கு வேதம் தெரியும், பிதாவை தெரியும், இயேசுவை தெரியும், எல்லாமே தெரியும். அந்த பிதாவினுடைய இதயம் தெரியும், அவருடைய நோக்கம் தெரியும், அவருடைய சித்தம் தெரியும், அவருடைய விருப்பம் தெரியும். நிறைய பேருக்கு பிதாவின் விருப்பம் தெரியல. பிதா கவனிங்கள், ஆகவே சொல்கிறான், பிதாவானால் என் கனம் எங்கே? நான் நிஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? அப்படின்னா இந்த நவீன உலகத்துல ஆண்டவர் கனம் பண்ற மக்கள் கொஞ்சம் பேர் தான். குடும்ப வாழ்க்கையில பாருங்களேன், நோபடி ரெஸ்பெக்ட். இந்த பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ணுவதில்லை.
நிறைய மனைவிமார்கள் புருஷனை கனம் பண்ணுவதில்லை. அது உண்மை. யாரை குற்றப்படுத்தால் இது உண்மை. இது அதாவது இது கொடுமை. காரணம் என்னவென்றால் ஆவியானவருடைய ஆளுகை இல்லை, ஆவியாருடைய உணர்வு இல்லை. எனக்குள் ஆவியார் இருக்கிறார். அவர் யாரையும் அற்பமா என்ன மாட்டார். என்னோட ஆவியார் இருக்கிறார். அசுத்தமான வார்த்தைகளை பேச மாட்டேன். எனக்குள்ள ஆவியார் இருக்கிறார். யாரையும் நான் தூக்கி எறிந்து பேச மாட்டேன். இன்னைக்கு சில விசுவாசிகள் பேசும்போது பயங்கரமான கெட்ட வார்த்தைகள், தூஷணமான வார்த்தைகள் கேட்டா என் கோபத்தில் அப்படி பேசினா எப்படி ஆவியானவர் அப்படி இல்லையே. அந்த வாசல் சொல்கிறது, அவர் என்னை குறித்தே சாட்சி கொடுப்பார். என் அன்பானது பிள்ளைகளே, நீங்கள் அவரோடு வாழும் போது மோர் என்னை குறித்து, என்னோட அற்புதங்களை குறித்து, என்னோட மேன்மை குறித்து கவனிங்கள். ஒருத்தருடைய மேன்மை புரியாதனாலதான் அவர் அற்பமா எண்ணுகிறோம். உறவுகள்ல கூட கணவனுடைய மேன்மை மனைவிக்கு புரியல, so she despised. அதே போல மனைவியின் மேன்மை புருஷனுக்கு புரியல. இன்னைக்கு நிறைய திருச்சல் வருகிற அநேக சகோதரிகள், தாய்மார்கள், அவளுக்காக நன்றி சொல்லுகிறேன். அவருடைய தியாகம், அர்ப்பணம். அநேக கணவன்மார்கள் அவருடைய பக்தியை மதிப்பதில்லை. ஓடி வருவாங்களே, தேவைக்காக மட்டும் ஜெபிக்க சொல்றாங்க. ஆனால் அந்த மனைவியை ஆலயத்துக்கு கொண்டு போய் வாகனம் இருக்கிறது, பாவம் அந்த மனைவி நடந்து வருகிறார்கள். சில கணவர்கள் விட்டு விட்டு போகிறார்கள், அவ்வளவுதான், திரும்ப இந்த அம்மா தான் வீட்டுக்கு தனியா போகணும். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், they don't know the value. ஆவியார் சொல்லுகிறார், அவர் என்னை குறித்து. அப்ப தேவன் ஆவியானவரை பெற்ற ஒரு மனிதன், ஆவியானுக்குள்ளே வாழ்கிற மனிதன், he knows more about God. He knows more of the deep truth. ஆழமான சத்தியங்களை அவன் அறிந்து கொள்வான். அடுத்த வார்த்தை சொல்லுகிறேன். அதே யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம் 7 முதல், யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம் 7 முதல் 14 வசனம் வரை. நீண்ட ஒரு வசனம், நேரம் இல்லாதனாலே ஒரு சில வார்த்தைகளை மட்டும் படிக்கிறேன். 16 அதிகாரம் 7ஆம் வசனம். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்துல வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். நான் சொல்ல விரும்புகிற கருத்து என்னவென்றால், ஒரு துன்பத்திலும் ஒரு இன்பம். அந்த வார்த்தை 8ஆம் வசனம். ஆவியாக செய்கிற காரியம் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். என்னை கேட்டுக்கொண்ட பிள்ளையே, ஜனங்களுக்கு அந்த பாவத்தை குறித்து உணர்வே இல்லை, பாவத்தை குறித்த ஒரு வெளிச்சம் இல்லை, பாவத்தை குறித்த ஒரு பாரம் இல்லை. நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீ எல்லாருமே தவறு பண்ணுவது, எல்லாருமே உலகம் பண்றதான பண்ணிட்டேன். ஆவியா வரும்போது நான் செய்தியில சொல்லுகிறேன், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும். 7ஆம் வசனம். 14ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். 14ஆம் வசனம். அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனாலே என்னை மகிமைப்படுத்துவார். ஆவியானவரை பெற்ற ஒரு மனிதன் தன்னை மகிமைப்படுத்த மாட்டான். இந்த எல்லாருக்குமே அந்த புனைப்பேரை சொல்லி சொன்னாதான் அவளுக்கு மகிழ்ச்சி. புரிய நினைக்கிறேன். அந்த புனைப்பேர், ஒரு பிஷப், ரெவரன், டாக்டர், அவங்க பேரை சொல்லி அவங்க பேரை சொன்னாதான் மகிழ்ச்சி. தேவையில்லை. ஆவியானவரை பெற்ற ஒரு மனிதன் அவரையே மகிமைப்படுத்துவான். இன்றைக்கு மனிதர்களுக்கு துதிப்பாடுகிற கூட்டம் ஏராளம். பாருங்களேன், இது நவீன உலகத்துல துதிப்பாடுகிற கூட்டம். நான் வளர்ந்த என்னுடைய போதையர், அவர் தனியாத்தான் போவார், தனியாத்தான் வருவார், யாரையும் கூட கூட்டிக் கொண்டே போக மாட்டார். இன்றைக்கு காலங்கள் மாறிவிட்டது. ஒரு போதையர் பின்னால் ஒரு 10 பேர் அவருக்கு வாழ்வு சொல்ல, அது இயலாமை இருந்தால் பரவாயில்லை, அது அவர் அதை விரும்புகிறார்கள். ஒரு கூட்டம் தனக்கு பின்னால் எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி, அது தேவையற்ற ஒன்று. இது கடைசி வரைக்கும் இருக்குமான்னு தெரியாது. பதவி வரும்போது இருக்கும், பதவி போயிடும் போது போயிடும். இது அரசியல், இது ஆன்மீகத்திலும் இருக்கிறது. நிறைய பேரை பார்த்தேன் தெரியும். சென்னையில மிகப்பெரிய பிரபலமான ஊழியர்கள், அவர் மரித்து போன போது, மரித்த பிறகு அந்த ஊழியர்கள் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கறது இல்லை. ஒரு காலத்துல என் உயிர் என் தலைவனுக்கு, நீங்க அந்த பக்கம் எட்டியே பார்க்கறது இல்லை. இப்போ
நான் சொல்ல வந்த கருத்து, இரண்டு பிள்ளையே அதை எடுத்து என்னை மைமைப்படுத்துவார். அடுத்து போட்டுறது, ஆவியானவர் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நான் செய்தியில இதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு 3 குறிப்புகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள. நம்பர் 1, the announcement of the promise. வாக்கு தத்துவத்தின் முன் அறிவிப்பு. தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்கிறவர். திரும்ப சொல்கிறேன், announcement of the promise. வாக்கு தத்தங்களை அவர் முன்னறிவிக்கிறவர். சொன்னேன் 14:16 யோவான் சுவிசேஷம் அவர் முன்னறிவித்தார். அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அவர் என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படியான ஒரு சக்தி ஆவியாகிய வேறு தேற்றவாளர் அனுப்புவார், அவர் தந்தருளுவார். இட்ஸ் a promise. தந்தருளுவார். இட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட், ஒரு முன் அறிவிப்பு. அவர் எதை சொன்னாரோ அப்படியே செய்தார். அதான் பெந்தெகோஸ்தே நாளில் நாம் கண்ட ஒரு சாட்சி. முதலாவது குறிப்பு, இவர் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் தி ப்ராமிஸ். 2 காரியங்கள் சொல்லுகிறேன், 4 காரியங்கள் சொல்லுகிறேன். நம்பர் 1, ரிசைடிங் கம்ஃபர்டர். 14:16 ரிசைடிங் கம்ஃபர்டர். என்னோடு கூட என்றென்றும் எக்காலத்திலும் என்னோடு வாசம் பண்ணுகிற ஒரு தேற்றரவாளன். ரிசைடிங், never leave me, not forsake me. என்னை விட்டு விலகாதவர், என்னை விட்டு கொடுக்காதவர். அந்த வார்த்தை ரிசைடிங். அடுத்து ரிவீலிங் கம்ஃபர்டர். 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்த வார்த்தை அவர் யார் என்றால் ரிவீலிங் கம்ஃபர்டர். 26 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். இத்தனை அருமையான வார்த்தை. 2வது, நான் சொன்ன எல்லாவற்றையும் ஒரு நினைப்பு ஊட்டுவார். ரிவீலிங். ஒருவரை மறந்திருக்கலாம், நினைப்பு ஊட்டுவார். நீ என்ன செய்ய வேண்டும், நீ யாரா இருக்கிற, எப்படி இருந்தா, எப்படி இருக்க, நினைப்பு ஊட்டுவார். நீ நிறைய பேருக்கு they forget the old life. கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்ப்பதில்லை. எங்கிருந்தோம், எப்படி இருந்தோம், யாரா இருந்தோம், யாரால் நாம் முன்னேறினோம், நம்முடைய முன்னேற்றத்திற்கு யார் காரணம். இன்னைக்கு எல்லாருமே பல ஊழியர்களை நான் கேட்டிருக்கிறேன், நீங்க எங்க காத்து இருந்தீங்க, நீங்க இந்த நிலைக்கு வரதுக்கு என்ன காரணம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆண்டவர், அது எனக்கு தெரியும். சொல்லப்பட்ட வார்த்தை, எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். கசப்பான அனுபவங்கள் அல்ல, எல்லாவற்றையும். கடந்து வந்த பாதைகள், ஒரு தாழ்மை வரும், ஒரு எளிமை வரும், தனக்குள்ளே அன்பானவர்களே தேவனுக்குள்ளே ஒரு பணிவு வந்துடும். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நிறைய பேர் ஊழியங்கள்ல கூட, விசுவாசிகள் கூட கடந்து வந்த பாதைகளை மறந்து போகிறார்கள். இந்த ஊழியத்துல ஏராளமான மக்களை பயிற்றுவித்தேன், ஆலயம் கட்டி கொடுத்தேன், இடம் வாங்கி ஆலயம் கட்டி கொடுத்தேன். நோபடி ரெஸ்பெக்ட். அவன் மறந்து அவன் பல கேள்வி, தேவையற்ற காரியங்களை அதாவது ஒரு கணம் கூட பண்ணுவதில்லை. ஒரு உண்மை சொல்லுகிறேன், அவர்கள் அதை நினைச்சு பார்க்கிறதே இல்லை. அடிக்கடி ஃபாதர் சொல்லுவாங்க, நினைத்து பாருங்கள், கடந்து வந்த பாதைகளை யோசித்து பாருங்க. உங்களுடைய உயர்வு காரணமா இருந்த மக்களை ஆல்வேஸ் ரிமெம்பர் them. ஜெபியுங்கள். டோன்ட் சே thank you. ஒரு பக்தர் அப்படி சொன்னார், if you want to repay your gratitude to somebody, pray for them. உங்களுடைய நன்றி யாருக்காக சொல்ல விரும்பினால் நன்றி என்று சொல்வதை விட அவர்களுக்காக ஒரு சில நிமிஷங்கள் ஜெபிங்க. That is more effective. If you want to repay your gratitude to someone, remember them in your prayers. அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவருடைய குடும்பத்துக்காக ஜெபியுங்கள். இந்த முதல் குறிப்பு ரிசைடிங் கம்ஃபர்டர். 2வது குறிப்பு ரிவீலிங் கம்ஃபர்டர். நிறைய சொல்லுவேன், 14:26, 15:26, 16:13, 16:14. நேரம் இல்லாதனாலே ரிவீலிங் கம்ஃபர்டர், நினைப்பூட்டுகிற ஆவியானவர். 14:26, 15:26, 16:13, 16:14. முடிந்தால் குறித்துக் கொள்ளுங்கள், அந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 6003
001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.